ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான மாங்காய் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காயில் இருக்கிற தோலெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க மாங்காவை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பொடி ஃபுல்லாக மாங்காய்க்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் பேனில் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம காரப்பொடி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம காரத்துக்காக காரப்பொடி சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மிளகா வறுத்து நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடி தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மல் காரப்பொடி கூட நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுமாதிரி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்காக வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெயில் வெளில பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.